வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம், தினந்தோறும் ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள், இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள், சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழுமையான தமிழ் அர்த்தத்துடன் உலக க்ஷேமத்திற்காக, உலக நன்மைக்காக நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஓர் முக்கிய செய்தி, ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்திலே இன்றைய பதிவிலே அயோத்தியா காண்டம் என்ற காண்டமானது பூர்த்தியாகிறது என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் பாலகாண்டம், அதன் பிறகு அயோத்தியா காண்டம். மொத்தம் இந்த ராமாயணங்கிறது 24,000 ஸ்லோகம். இந்த 24,000 ஸ்லோகத்தில் இன்றுடன் 6,580 ஸ்லோகமானது பூர்த்தியாகிறது. சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரமசத்ருக்ன அனுமசமே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உங்கள் அனைவரது ஒத்துழைப்பாலும் இன்றுடன் இந்த அயோத்தியா காண்டமானது பூர்த்தியாகிறது. நாளை முதல் ஆரண்ய காண்டமானது சொல்ல இருக்கின்றோம். இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அஷ்டாதசாதிகசதம சர்க்கா, சர்க்கமானது 118. திவ்ய அலங்கார கிரகணம், அதாவது அத்ரி மகரிஷியினுடைய மனைவி தபஸ்வினி பதிவிரத்தை அனுசயிக்கிட்டேந்து ஸ்ரீ சீதா பிராட்டியார் அணிகலன்களை எல்லாம் வாங்கிட்டாலாம். அதில் 41வது ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயம் சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். அதன் பிறகு இந்த அயோத்தியா காண்டத்தில் பூர்த்தியாகக்கூடிய சர்க்கம், பூர்த்தியாகக்கூடிய அத்தியாயமானது ஏகன சத்யதி கசதம சர்க்கா. சர்க்கமானது 119. தண்டகாரண்ய பிரவேசா. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், தண்டகாரண்யத்துக்குள்ள ராமபிரான், சீதா பிராட்டியார், லக்ஷ்மணர் 3 பேரும் தண்டகாரண்யத்துக்குள்ள புகுந்தாலும் இந்த தண்டகாரண்யத்தில் புகக்கூடிய இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தோட இன்றைய அயோத்தியா காண்டமானது பூர்த்தியாகிறது என்பதை அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்கள் அனைவருக்கும் சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரமசத்ருக்ன அனுமத்சமே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் वंदे वाल्मीकि कोकिलम। नमोस्तु रामाय सलक्ष्मणाय
दैव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्धनेभ्यः। श्री सीतालक्ष्मण हनुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः। श्रीमद् बालवाल्मीकि रामायणम अयोध्याकाण्डத்தில் अष्टादशादि कसततम सर्गः सर्गमाனது 118 திவ்ய அலங்கார கிரகணம். அதாவது அத்ரி மகரிஷி அவருடைய மனைவி மகா பதிவிரதை தபஸ்வினி அனுசூயை கிட்டேந்து சீதா பிராட்டியார் அணிகலன்கள் எல்லாம் வாங்கின்றாலாம். இந்த தலைப்பிலே 41வது ஸ்லோகம். தனோ பிராப்ய மே பித்ரா வியாஹிருதம் சத்யவாதினா சம் அவாயே நரேந்திரனாம் பூர்வமாம் அந்தர்யபார்த்திவான். அவ்வளவு மகிமை பொருந்திய அந்த சிவதனுசு வில்ல, அதாவது சீதா பிராட்டியார் அனுசையை கிட்ட சொல்றா, தன்னிடம் இருப்பதை நினைவு கூர்ந்து மன்னர்கள் எல்லாம் அழைச்சி என்ன பண்ணாருங்க தோப்பனார், அவர்கள் சபையில் சத்தியவாதியா சத்தியத்துக்கே கட்டுப்பட்டு இருந்த சத்தியத்தையே கடைபிடித்து வந்த என்னுடைய தகப்பனார் ஜனக மகாராஜா பிரகடனம் பண்ணார். என்ன பிரகடனம் பண்ணார் அப்படின்னா, இதம் சனுருத்யம் சத்யம் ய குருதே நரஹ தஸ்ய மே துகிதா பார்யா பவேஷ்யதே ந சம்சயः. யார் ஒருத்தர் இந்த வில்ல எடுத்து நானேற்றுகிறானோ அவனுக்கு என்னுடைய புத்திரியாகப்பட்ட ஜானகியை கன்னிகாதானம் செய்து கொடுப்பேன், அவனுக்கு இவள் மனைவியாவாள். இதில் எந்த விதத்திலும் சந்தேகமே இல்லை அப்படின்னு பிரகடனம் பண்ணாராம். பிரகடனம்னாக்கா சபையில் எல்லாருக்கும் தெரிவித்தார். தச்சாத்ருஷ்ட்வா ஜனோத்ரேடம் கௌரவாத்கிரி சந்நிபம் அபிவாத்ய நிருபாஜப்மோர் அசக்தஸ்தஸ்ய தோலனே. மலை போல அசைக்க முடியாததான அந்த தெய்வீக வில்ல பார்த்ததும் அதை கையால் கூட தூக்கிறதுக்கு சக்தியற்றவர்களான மன்னர்கள்லாம் அதை என்ன பண்ணாலும் அந்த வில்ல நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே திரும்பி போயிட்டாலாம். எல்லாரும் அந்த மாதிரி எல்லாரும் திரும்பி போயிட்டா அப்படின்னுட்டு சீதா பிராட்டியார் சொன்னாலாம். சா தீர்க்கஸ்யாத காலஸ்ய ராகவோ அயம் மகாத்யுதி விஸ்வாமித்ரேண சகிதோ யஜ்ஞம் திரஷ்டும் சமாகதः லக்ஷ்மணேன சக பிராத்ரா ராமசத்ய பராக்கிரமः விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா மம பித்ரா சுபூஜிதः பிரவோச்ச பிதரம் தத்ர பிராதரோ ராமலக்ஷ்மணோ சுதோ தசரதஸ்ய மௌ தனோதர்சன காங்கினோ. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு சீதா பிராட்டியா சொல்றா அனுசைகிட்ட, ரொம்ப நாளைக்கு பிறகு மகா பராக்கிரமசாலியாயும் சத்தியத்தையே தவறாத இதோ இருக்காரே என்னுடைய பர்த்தா, இந்த ராகவன் மிதிலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யாகத்தை பார்ப்பதற்காக விஸ்வாமித்ர மகரிஷியோட தன்னுடைய சகோதரன் லக்ஷ்மணனோடவும் இங்கே வந்தார். அவர் தர்மாத்மமான விஸ்வாமித்ர என்னோட தந்தையாகப்பட்ட ஜனக மகாராஜாவினால பிரமாதமா அவர் உபசரிக்கப்பட்டார். அப்போ விஸ்வாமித்ர மகரிஷி என் தந்தையை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, இவர்கள் இருவரும், அதாவது இவ 2 பேரும் இருக்காளே,
இவா 2 பேரும் தசரத மகா சக்கரவர்த்தியுடைய குமாரர்கள். இவன் பெரியவன் ராமன், இவன் அவருக்கு இளையவன் லக்ஷ்மணன். அப்படின்னு இவா 2 பேரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ர மகிழ்ச்சி என்னுடைய தந்தையார் கிட்டக்க அவளை இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரடியூஸ்ன்னு சொல்லுவாள், அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். இவாளுக்கு அப்போ சொன்னார் என்னுடைய தந்தையார் கிட்டக்க விஸ்வாமித்ரர், இவாளுக்கு அந்த வில்ல பார்க்கணுன்னுட்டு ரொம்பவும் விருப்பம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு என்னுடைய தகப்பனார் கிட்டக்க விஸ்வாமித்ரர் சொன்னார். தனோர்தஸ்ய ராமாய ராஜபுத்ராய தெய்விகம் யஜ்யோஸ்தேன விப்ரேண தனோ சமுபானயத். உடனே என்னுடைய தந்தையா ஜனக மகாராஜா என்ன பண்ணார் தெரியுமா? தெய்வீகமான அந்த வில்ல அரசகுமாரராக இருக்கக்கூடிய ராமனுக்கு உடனே நீங்கள் காட்டணும், உடனே எடுத்துட்டு வாங்க இங்க அப்படின்னு அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டாராம். அப்படின்னுட்டு அந்த முனிவரால் சொல்லப்பட்டதுமே அந்த வில்ல உடனே எடுத்துட்டு வாங்கன்னுட்டு என்னுடைய தகப்பனார் ஜனக மகாராஜா உத்தரவு போட்டுவிட்டார். நிவேசாந்தரமாத்ரேண ததானம்ய சவீர்யவானே ஜாம் சம் ஆரோக்ய ஜடிதி பூரயாமாச வீரியவானே. சீதா பிராட்டியார் சொல்ற அனுசை கிட்டக மகாவீரம் புரிஞ்சிய பேராற்றல் மிக்க இதோ உட்காந்துருக்காரு ராமபிரான். அவர் இமை கொட்டும் நேரத்தில் இப்போ நம்மளுடைய கண்ணு இருக்கு, இந்த கண்ணானது இப்படி மூடி திறக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த மாதிரி இந்த கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அதை அந்த வில்லை விளைச்சி அதில் நான் கயிற்ற எடுத்து உடனே நான் ஏற்றி அதை அந்த நான் ஏற்றும் போது ஒரு பெரிய சப்தமே டங்காரம் செய்தார். அவ்வளவு மகா பராக்கிரமசாலி இவர் ராமன் அப்படின்னுட்டு சீதா பிராட்டியார் அனுசையை கிட்ட சொன்னாலாம். தேன பூரயதா வேகான் மத்தியே பக்னம் பிதாதனு தஸ்ய சப்தோ அபவீத் பீமா பதி தஸ்யாசனேரிவா. அப்போ இவர் அந்த வில்ல ரொம்பவும் அழுத்தமா நாணி ஏற்றத்துக்காக அவர் செஞ்ச அந்த சமயத்தில் அந்த வில்லுடைய நடுபாகம் உடைஞ்சி அந்த வில்லானது கீழே விழுந்தது. அது அந்த கீழே விழும்போது அதனுடைய சத்தம் எப்படி இருந்ததுன்னா ஆகாயத்தில் பெரிய இடி முழக்கம் ஒன்று எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இடி முழக்க சத்தம் மாதிரி இருந்தது. அந்த வில்லானது பாதி வில்லு கீழே விழும்பொழுது அப்படின்னு சீதா பிராட்டியார் சொன்னாலாம். ததோகம் தத்ர ராமாய பித்ரா சத்யாவி சந்தினா நிச்சிதா தாது முத்தம் யா புத்தியம் யா ஜலாபாஜனமுத்தமம். சொன்ன சொல்ல தவறாத என்னுடைய தந்தை ஜனக மகாராஜா உடனே என்ன பண்ணார்னாக்க உத்தமமான தீர்த்த பாத்திரத்தை கொண்டு வந்தார் கையில. அப்பயே என்ன ஸ்ரீ ராமபிரானுக்கு தாரவாத்து கொடுத்தார். உடனே இப்பயே இந்த க்ஷணமே தாரவாத்து கொடுத்துடணும் அப்படின்னுட்டு அவர் நிச்சயம் பண்ணிட்டார் என்னுடைய தந்தையாகப்பட்ட இந்த ஜனக மகாராஜா அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். தீயமானாம் ந துதா துதாதா
பிரஜே ஜக்ராஹ ராகவः அவிஜ்ஞாய பிதுச்சந்தம் அயோக்யாதீபதே பிரபோः. உடனேயே என்னோட தந்தையாகப்பட்ட ஜனக மகாராஜா என்னை தாரவார்த்து கொடுக்க வந்தபோது அப்ப இவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் தந்தை கிட்டக்க, அயோத்திக்கே அதிபதியாக, இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையாரின் சம்மதத்தை பெறாமல் உங்களுடைய புத்திரியாகப்பட்ட ஜானகி மைதிலியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு என்னை ஏற்றுக்கொள்ள இவர் மறுத்தார். ததா சுசூர்மாந்திரியா விருத்தம் தசரதம் நிருபம் மம பித்ரா துவம் தத்தா ராமாய விதிதாத்மனே. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இதெல்லாம் விஷயங்களை மொத்தத்தையும் சீதா பிராட்டியார் அனுசை கிட்டக்க சொல்கிறார். அப்புறம் என்ன நடந்தது அங்கே அப்படின்னா, ரொம்பவும் வயசுலேயே மூத்தவர், அதாவது வயோதிகர்னாக்க 30,000 வயசு ஆச்சு, சாதாரண வயசு. வயோதிகரான மன்னரான என் மாமனாரை உடனடியே அவர் அழிச்சிட்டு வாங்க சேனையெல்லாம் அனுப்பிச்சு அவர் அழிச்சிட்டு வர சொன்னார். ஆத்ம ஞானம் பெற்ற ஸ்ரீ ராமபிரானுக்கு என்னை விவாகம் செஞ்சு கொடுத்தார். மம சைவானுஜா சாத்வி ஊர்மிளா பிரியதர்சனா வார்யார்த்தே லக்ஷ்மணஸ்யாபி தத்தா பித்ரா மம சுயம். சீதா பிராட்டியார் சொல்றா, அப்ப எனக்கு இளைய சகோதரி ரொம்ப அழக தோற்றம் உள்ளவங்களா இருந்தான், ரொம்பவும் பண்பு நிறைஞ்சவன். அவ பேர் ஊர்மிளை. அந்த ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கு தர்மபத்தினியா என்னுடைய தகப்பனா ஜனக மகாராஜா தாரை வார்த்து கொடுத்தார். ஏவம் தஸ்மி ராமாய ததா தஸ்மின் ஸ்வயம்வரே அனோரக்தஸ்மி தர்மேண பதேம் வீரியவதாம் வரம். இந்த மாதிரியாக அப்போது அந்த சுயம்பரத்தில் நான் ஸ்ரீ ராமபிரானுக்கு கொடுக்கப்பட்டேன். ஆற்றல் மிக்கவர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர், அவரிடம் அறநெறிப்படி நான் சஞ்சலம் இல்லாத அன்பு உடையவளாக அவர்கிட்டக்க நான் இன்னி வரைக்கும் இருக்கின்றிருக்கேன், இந்த க்ஷணம் வரைக்கும் இருக்கின்றிருக்கேன், இனியும் இருப்பேன் அப்படின்னு சீதா பிராட்டியார் அனுசூயை கிட்டக்க சொன்னாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே அஷ்டாதசாதிகசததம சர்க்கः. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் 118வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் பூர்த்தி சர்க்கமாக அயோத்தியா காண்டத்தில் பூர்த்தி சர்க்கம், அதாவது பூர்த்தி அத்தியாயம். ஏகோண விம்சத்யதி கசததம சர்க்கா. சர்க்கமானது 119. தண்டகாரண்ய பிரவேசா, அதாவது ஸ்ரீ ராமபிரான், சீதா பிராட்டியார், லக்ஷ்மணன் வா 3 பேரும் தண்டகாரண்யம். தண்டகாரண்யம்னாக்கா காடு. இந்த காட்டுக்குள்ள புகுந்தாளாம். அனசுயாது தர்மஜ்ஞா ஸ்ருத்வா தாம் மகதீம் கதாம் பர்யஸ்வஜத பாகுப்யாம் சிரஸ்யாக்ர மைதிலி.
இப்போ அனுசை என்ன பண்ணாலும் போற்றுதற்குரிய இந்த சீதா பிராட்டியார் மூலமாக அவளுடைய விவாகத்தையும் அவளுடைய பிறப்பையும் அந்த கதையை கேட்டுவிட்டு தர்மம் அறிந்தவரான அனுசையை மைதிலியை என்ன பண்ணாலும் சீதா பிராட்டியார் தன்னோட இரு கைகளாலும் அணைத்து கொண்டு உச்சியில முத்தம் கொடுத்தாலாம். யத்தாட்சரபதம் சித்திரம் பாஷிதம் மதுரம் துவயா யதா ஸ்வயம் வரம் விருத்தம் தற்சர்வம் ஹி ஸ்ருதம் மயா. அனுசையை சீதா பிராட்டியை பார்த்து சொன்னாலாம், அம்மா சீதை, தெளிவான அழகான இனிமையான பிரமாதமான வார்த்தைகளால் சொற்களால் நீ கூறிய இந்த சுயம்பர கதையை நான் ஏற்கனவே முன்பே நான் கேட்டிருக்கம்மா. அனுசையைக்கா தெரியாது, மகா பதிவிரத்தையாச்சே, தபஸ்வினியாச்சே, அவளுக்கா தெரியாது, 10,000 வயசாச்சே. ராமேகம் கதையாதேது திருஷ்டம் மதுரபாஷினி ரவீரஸ்தம் கதா ஸ்ரீமான் அபோ உபோஹ்ய ரஜனீம் சிவாம். அனுசையை சொல்றாளாம், இனிமையாக பேசுறவள, நீ கூறிய கதையில என்னுடைய மனமானது ரொம்பவும் ஆழமாக அதில் பதிஞ்சிருக்கு. மங்களகரமான இரவு வேலைக்கு இடம் கொடுத்துட்டு ஒளிச்செல்வனான சூரிய பகவான் மறைந்து விட்டான்மா இப்போ அப்படின்னு சொன்னலாம் மகா தபஸ்வினி அனுசூயை. ராமேகம் கதையாதேது திருஷ்டம் மதுரபாஷினி ரவீரஸ்தம் கதா ஸ்ரீமான் உபோக்யர்ஜனீம் சிவாம். திவாசம் பிரதீகீனாம் ஆஹாரார்த்தம் பதத்ரிணாம் சந்தியாகாலே நீலினானாம் நேத்ரார்த்தம் சூயதே துவனிஹி. அனுசை சீதா பிராட்டியை பார்த்து சொன்னாலாம், அந்த பாருமா, முனிவர்கள் எல்லாரும் உணவை தேடி வெளியே பறந்து சென்ற பறவைகள்லாம் அந்தி வேலையில் அதெல்லாம் உறங்குவதற்காக கூடுகளில் புகுந்து கொண்டு அதெல்லாம் அந்த பறவைகள்லாம் சத்தம் பெறுற ஒலி கேட்கறதா அவனுக்கு. அங்கே பார், அந்த பறவைகளுடைய ஒலியெல்லாம் கேட்கறது பாருமா அப்படின்னாலாம் அனுசையை. ஏதே சாப்பிய பிஷோகார்த்ரா முனைய கலசோத்யதா சகிதா உபவர்த்தந்தே சலீலப்ளோ தவல் கலா. அங்க பாருமா, முனிவர்கள் எல்லாரும் ஈரமான மர உரிய அணிந்து கொண்டு அவ குளிச்சுட்டு வரதுனால அந்த நீர் சொட்டக்கூடிய உடலோட கையில ஜலபாத்திரம் ஏந்தியவர்களாக ஒவ்வொருத்தரா திரும்பி வந்துட்டு இருக்கா. பாத்தியா, முனிவர்கள்லாம் அதை வந்துட்டு இருக்கா பார் அப்படின்னு அனுசையை சொன்னாலாம். ऋषीणाम् अग्निहोत्रेषु भूतेषु विधिपूर्वकम् कबोधाङ्गारुणो धूमा दृश्यते पवनोद्धताः. அவெல்லாம் அனுசூயை சீதா பிராட்டியார்கிட்ட சொல்ற, அந்த முனிவர்கள்லாம் அக்னிஹோத்திர குண்டத்தில் முறைப்படி அவர்களால் ஆகுதி செய்யப்பட்டு காற்றினால அங்கும் இங்கும் எல்லா இடத்துலையும் பரவிய புகை எப்படி இருக்கு பாத்தியா? அதனுடைய அழகு, அந்த புகையோட அழகு எப்படி இருக்கு பாத்தியா
அது எப்படி இருக்குன்னா, சீதை புறா, அந்த புறாவோட அங்கத்தில் வந்து புறாவை பார்க்கறதுக்கு சாம்பல் நிறமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த புறாவோட அங்கத்தை போல சாம்பல் நிறத்தோட இந்த புகையானது காணப்படுறது வருமா சீதை அப்படின்னு சொன்னாலாம் அனசூயை. அல்பபர்ணாயே தரவோ கணீபூதா சமந்ததா விப்ரகிருஷ்டேபி தேசேஸ்மின் ந பிரகாசந்தி வை திசः. அடர்த்தியான காட்டு பிரதேசங்கள் தொலைவில் இருக்கும் இந்த இடத்துலையும் கொஞ்சமா இலைகளை உடைய மரங்கள் வந்து இருளினால மூடப்பட்டிருக்கு. அது இருளினால மூடப்பட்டு திக்கு திசை தெரியாம எங்கேயும் எல்லா இடத்துலையும் அடர்த்தியா இருக்கிற மாதிரி காணப்படுறது வருமா? அதாவது மரத்தில் வந்து இலைகள்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஆனால் ராத்திரி நேரத்தில் பார்க்குறோம்னாக்கா அந்த இலை நிறைய இருக்க மாதிரி தெரியுது. காரணம் இருட்டு. அதை தான் இங்கே வந்து அனுசூயை வந்து சீதா பிராட்டியாருக்கு பிரமாதமாக எடுத்துரைத்தாலும். ரஜனீச்சர சத்வானி பிரசரந்தி சமந்ததா தபோவன மிருகாக்கியதே ஏதி தீர்த்தேஷோ சேரதே. இரவு வேளையிலெல்லாம் திரியக்கூடிய பிராணிகள் நாலா பக்கத்திலையும் சுற்றி திரிகின்றது பாருமா சீதை. இந்த தபோவனத்தை சேர்ந்த விலங்குகள் வந்து மான், பசு, கன்றுக்குட்டி போன்ற எல்லாம் புண்ணியமான இங்கே நடக்கக்கூடிய இந்த வேள்விய கூடத்தில் போன்ற இடங்களில் வந்து அந்த வேள்வி கூடத்தினுடைய வாசல்லையே அப்படியே படுத்துட்டு இருக்கு பார்த்தியா? எவ்வளோ அடக்க ஒடுக்கமாக படுத்துட்டு இருக்கு பார்த்தியா விலங்கினங்கள்லாம் அப்படின்னாலாம் அனுசூயை. சம்பிரவருத்தா சீதே நக்ஷத்ர சம்மலங்கிருதா ஜோத்ஸ்னா பிராவரணச்சந்திரோ திருஷ்யதே அப்யுதீதோ அம்பரே. அனுசூயை சொல்றாங்களா, அம்மா சீதே, இப்போது வந்து தாராளமாக நீ கிளம்பு, உனக்கு நான் அனுமதி கொடுக்குறேன். நீ உடனே போய் உன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட உன் கணவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு சேவை செய்வதில் உடனே போய் ஈடுபடுவாய். இனிமையான உன்னோட நீ பேசின பார்த்தியா பேச்சு, அந்த பேச்சில் வந்து நான் வந்து ரொம்பவும் மகிழ்ந்து போய் இருக்கம்மா சீதை அப்படின்னு சொன்னாராம் அனசூயை. அலங்குரு தாவத்வம் பிரத்யக்ஷம் மம மைதிலி ரீதிம் ஜனயமே வக்ஷே திவ்ய அலங்கார சோபிதா. இந்த இடத்துல என்ன சொல்றா பாருங்க, மகாபதிவிரத்தை தபஸ்வினி அனசூயை என்ன சொல்றாளாம், என்னுடைய செல்வகுமாரி மைதிலின்னு சொல்றா. இந்த இடத்துல என்னுடைய செல்வகுமாரி மைதிலி சீதை திவ்யமான இந்த ஆடை ஆபரணங்களால உன்னை நீயே அலங்கரிச்சுக்கோ, அலங்காரம் செஞ்சுட்டு பேரழகோட விளங்குவதை வந்து நான் வந்து என்னோட கண்ணால கண்டு மகிழணும், அதைத்தான் நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அனசூயை. சா ததா சம்மலங்கிருத்யா சீதா சுரசுதோபமா பிரணம்ய சிரசா தஸ்யை ராமம் த்வபீமுகீயயோ. அந்த மாதிரி சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலாம்,
மகா தபஸ்வினி பதிவிரதை அனுசையை கொடுத்த அந்த ஆடை ஆபரணங்கள், ஆடையை வந்து உடிச்சிட்டு ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு பிரமாதமாக வந்தாலும் அப்படி வரும்போது அந்த சீதா பிராட்டியாரை பார்க்கறதுக்கு, மைதிலியை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துதான் ஒரு தேவதை பெண், தேவப்பெண். அதுபோல சீதா பிராட்டியார் விளங்கினாலாம். உடனே என்ன பண்ணாலாம், அனசூயைக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ராமனை நோக்கி நடந்து போனாலாம் சீதா பிராட்டியார். ததா விபூஷிதாம் சீதாம் ததர்ச வததாம் வரஹ ராகவ பிரீதிதானேனா தபஸ்வின்யா சகர்ஷசா. மகா தபஸ்வினி பதிவிரதை அனுசூயால அன்பு பரிசாக கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரங்கள், அதை உடுத்திட்டு அணிகலங்கள்லாம் போட்டுட்டு வந்த சீதையை வந்து பேசக்கூடியதிலேயே, பேச்சிலேயே வல்லவர். வாக்குத்திறனுடைய சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் வந்து பார்த்தானா. பார்த்ததே சீதையை பார்த்தோம்னா அவருக்கு மகிழ்ச்சி பொங்கி பிரமாதமாக மகிழ்ச்சி அடைஞ்சாராம். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் ராமபிரான். ஞாவேதய தத சர்வம் சீதாராமாய மைதிலியே பிரீதிதானம் தபஸ்வின்யா வசானாபரணஸ்ரஜாம். தபஸ்வினியாக இருக்கக்கூடிய அனுசூயை அன்பு பரிசாக அளிக்கப்பட்ட ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையுமே, மற்ற பேச்சுக்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நானும் அந்த தபஸ்வினி அனுசூயை என்னென்ன பேசிட்டோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க மைதிலி சீதா பிராட்டியார் வந்து தெரிவிச்சாலாம். பிரகிருஷ்ட தவ பவத்ராமோ லக்ஷ்மணஸ்ய மகாரதः மைதில்யா சத்க்ரியான் திருஷ்ட்வா மானுஷேஷோ சுதுர்லபாம். ராமபிரானும் பெரும் வீரனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனும் மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரும் பேரானது சீதைக்கு வந்து கிடைச்சிருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சாலாம். ததாஸ்தாம் சர்வரீம் பிரீத புண்ணியான் சசி நிபானனஹ அர்ச்சேத தாபசை சித்தைர் உவாச ரகுநந்தனஹ. அதாவது சந்திரன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒளி வீசக்கூடிய முகத்தை உடைய, துருமுகத்தை உடைய ரகுநந்தரான ஸ்ரீராமன் தவசிகளாலும் சித்தர்களாலும் நல்ல பிரமாதமாக உபசரிக்கப்பட்டு புண்ணியமான அந்த இரவை வந்து அந்த இடத்திலேயே அத்ரி முனிவருடைய அந்த ஆசிரமத்திலேயே கழித்தாராம். தஸ்யாம் ராத்ரியம் யதீதாயான் அபேஷித்ய ஹுதாக்னிகானே ஆப்ருச்சேதான் நரவ்யாக்ரோ தாபசான் வனகோச்சரானே. அறநெறியிலேயே செல்லக்கூடியவன் செல்ல வனவாசிகளை வந்து அந்த இரவு வந்து கழிஞ்சு போச்சு. அந்த இரவு கழிஞ்ச உடனேயே போய் நல்லா ஜலஸ்நானம் பண்ணிட்டு அக்னி குண்டங்கள்லாம், அதாவது காத்தால செய்ய வேண்டிய கர்மாக்களை அக்னிஹோத்திரத்தெல்லாம் முடிச்சுட்டு
காட்டுவாசியான தவசிகள்கிட்ட காட்டில் வசிக்கிறா பாருங்க முனிவர்கள், அவ எல்லாரும் ரமண பார்க்கறது இங்கே வந்துட்டா. அவ கிட்டக்க தாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கும் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் இருவரும் விடை கேட்டாலாம். எங்களுக்கு விடை கொடுங்கோ, நாங்கள் போய் வனத்தில் போய் வசிக்கணும் அப்படின்னு கேட்டாலாம். தாவோச்சுஸ்தே வனச்சராஸ்தாபச வசாராஸ்தாபச தர்மச்சாரிணः வனஸ்ய தஸ்ய சஞ்சாரம் ராட்சசை சம் அபிப்ளுதம். அறநெறியிலேயே சொல்லக்கூடிய வனவாசிகளான அந்த தவசிகள்லாம் காட்டிலேயே தவம் இருக்கக்கூடியவா. அந்த காட்டில் அரக்கர்கள் எல்லா இடத்துலையும் சஞ்சரிச்சுண்டு ஏகப்பட்ட தொல்லையை கொடுக்கிறா அப்படின்னு ராமபிரான் கிட்டக்கே எல்லாரும் சொன்னாலாம். ராக்ஷாம்சி புருஷாதீனி நானா ரூபாணி ராகவா வசந்தஸ்மின் மகாரண்யே வியாலாஸ்ய ருஜிராசனாஹ. இந்த பெருங்கானகத்தில், இந்த பெரிய காட்டில் பல வடிவங்களை எடுத்து இந்த ராட்சசர்கள் மனிதர்களை தின்னக்கூடிய அரக்கர்கள், மனித ரத்தத்தையே குடிக்கக்கூடிய துஷ்ட விலங்குகள் எல்லாமே இங்கே ஏகப்பட்டதா இருக்கு ரமா. அப்படின்னு அந்த காட்டில் வசிக்கக்கூடிய தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் சொன்னாராம் ராமபிரான் கிட்டக. உச்சேஷ்டம் வா பிரமஸ்தம் வா தாபசம் தர்மச்சாரிணி அதஸ்மின் மகாரண்யே தாழ்நிவார வாரய ராகவே ராகவா. இந்த பெருங்கானகத்தில், இந்த பெரிய காட்டில் தர்மம் அனுஷ்டானம் உள்ள தவ செல்வர்களை எல்லாம் அவர்களுக்கு தூய்மையானது குறைந்தோ கவனம் குறைவாகவோ அவெல்லாம் இருக்கும்போது இந்த அரக்கர்கள் இருக்காளே அவளை அவள் எல்லாரையும் தன்னோட கையில் தூக்கி எடுத்துட்டு வாயில் கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருவா. சாப்பிட்டு உள்ள முழுங்கிடுறா வேற வயிற்றுக்குள்ள. நீங்க தான் அந்த அரக்கர்களை எல்லாம் இங்கேருந்து விரட்டி விடணும் அப்படின்னு முன்னாலாம் இந்த காட்டு தவசிவாசிகள்லாம். ஏஷபந்த மகர்ஷினாம் பலான்யகரதாம் வரே அனேனதோ வனம் துர்கம் கந்தும் ராகவதே க்ஷமம். மா முனிவர்கள்லாம் பழம் புஷ்பம் இதெல்லாம் சேகரித்து கொண்டு வரக்கூடிய பாதை இதுதான் ராகவா அப்படின்னு அந்த காட்டுவாசிகள் முனிவர்கள் அந்த பாதையை காமிச்சாலாம் ராமபிரானுக்கு. இந்த வழியாக சென்றால், இந்த வழியா நாம போனோம்னா உள்ள கூட நம்மளால நுழைய முடியாத அளவுக்கு அடர்ந்ததான ஒரு காட்டை இங்க அடைஞ்சுடலாம். நீ தாராளமா போயிடலாம்ப்பா, அந்த இடத்துல அந்த காட்டுக்கு அடர்ந்த காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாராம். அடர்ந்த காடு என்பதுதான் தண்டகாரண்யம். இதேவதை பிராஞ்சலிபிஸ்தபஸ்விபி துஜே கிருதஸ்வஸ்யயன பரந்தபஹ வனம் சபார்ய பிரவிவேசராகவா சலக்ஷ்மண சூரியயுவா பிரமண்டலம். தபஸ்விகளாக இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் பிராமணர்கள் இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க
சொல்லிட்டு கைகளை கூப்பிட்டு ராமபிரான் சீதை லக்ஷ்மணி வாழை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேற்கொண்டு பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து பூர்த்தியாகணும், நிறைவேற வேண்டும் அப்படின்னு மங்களகரமான வாக்கியங்களை எல்லாம், வாக்கியங்கள்னாக்கா வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணினாலாம். முனிவர்கள்லாம் 3 பேருக்கும், அதாவது ராமபிரான், லக்ஷ்மணன், சீதா பிராட்டியாருக்கு ஆசீர்வாதம் பண்ணினாலாம். எதிரிகளை வாட்டக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய மனைவியாகப்பட்ட சீதா பிராட்டியார், தன்னுடைய தம்பியாகப்பட்ட சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணன், இவ 2 பேரையும் சேர்ந்து அவ வந்து அந்த காட்டுக்குள்ள பிரவேசம் பண்றது எப்படி இருந்தான்னு தெரியுமா பார்க்கறதுக்கு? ஆகாயத்துல மேக மண்டலத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய சூரியனை போல அந்த காட்டுக்குள்ள ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மணன், சீதா பிராட்டியார் அந்த காட்டுக்குள்ள புகுந்தாலாம். தண்டகாரண்யத்துக்குள்ள ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஏகோனவிம்சதிதேகசததம சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 119வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணே அயோத்தியா காண்ட சம்பூர்ணः. ஸ்ரீமத் வால்மீகி அயோத்தியா காண்டம் பூர்த்தியானது. சுபம் அஸ்து.